ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 10லேருந்து 15 மோதிர அப்பளப்பை பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வட்ட அப்பளப்பு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்பள குழம்புக்கு. இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது கூடவே ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் புளி தண்ணீரை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், புளி தண்ணீர் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே இதில் நாம் வச்சுருக்கிற அப்பளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. இந்த அப்பள குழம்பை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கெட்டியாக கிரேவி பதத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மினிட் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான அப்பள குழம்பு தயாராகிருச்சு. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிரும். நீங்களும் இதே மாதிரியே அப்பள குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இந்த அப்பள குழம்பு மட்டும் இருந்தாலே போதும். ரொம்பவும் சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.